அன்பின் தோழமைகளுக்கு இறையருள் நிறைய. இது சமரசம் தலையங்கம் பகுதி. இந்த பகுதியில் தொடர்ந்து சமரசம் இதழில் வெளியாகின்ற தலையங்கங்களை குறித்து நாம் பேசி வருகிறோம். அந்த அடிப்படையில் 2026 பிப்ரவரி 16 முதல் 28 இதழுக்கான தலையங்கம் எப்ஸ்டீன் கோப்புகள் சொல்லும் செய்தி என்ற தலைப்பில் வெளியான தலையங்கத்தை இப்போது நாம் பார்க்க இருக்கின்றோம். 2026 ஜனவரி 30ஆம் நாள் அமெரிக்க நீதித்துறை DOJ எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், எப்ஸ்டீன் கோப்புகளை வெளியிடுது. உலகம் முழுவதும் அது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னா அது மிக சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு செய்தி அல்ல. 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி 3965 கோப்புகளை தி எப்ஸ்டீன் லைப்ரரி என்ற பெயரில் வெளியிட்டார்கள். அதைத் தொடர்ந்து டிசம்பர் 23ஆம் தேதி 30,000 பக்கங்களை கொண்ட 11,000 கோப்புகள் வெளியானது. அதற்கு பிறகுதான் இந்த ஜனவரி 30ஆம் நாள் கொஞ்சம் அல்ல 30 லட்சம் பக்க ஆவணங்கள், 2000 வீடியோக்கள், 1.8 லட்சம் புகைப்படங்களை அமெரிக்க நீதித்துறை வெளியிட்டு உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுல மின்னஞ்சல்கள், இமெயில்கள் அதிகமாக இருக்கிறது, உரையாடல்கள், விமான பயணங்கள், பல தரவுகள் அதில் இணைச்சிருக்கிறாங்க. இந்த எப்ஸ்டீன் கோப்புகள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஏற்கனவே இதை கடந்த அமெரிக்க தேர்தலின் போது இந்த எப்ஸ்டீன் ஃபைலில் கொண்டு வரணுங்கிறத ஒரு தீர்மானமாக கொண்டு வந்தாங்க. அது நீண்ட நெடிய ஒரு வரலாறு. இந்த எப்ஸ்டீன் அப்படிங்கிறது யார் அப்படின்னாச்சுன்னா, தனி தீவை வைத்துக் கொள்ளக்கூடிய, தனக்கென தனி ஐஸ்லாண்டு, தனக்கென தனி விமானம், அப்படி ஒரு தனி ஆதிக்கம் செலுத்தக்கூடியவன் தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்று சொல்லக்கூடியவன். இவன் ஒரு பெரிய ஒரு ஆழ்கடத்தல் குற்றவாளி. சிறுமிகளை கடத்தி பாலியல் கொடுமைகளை செய்திருக்கிறான் என்பதை ஒற்ற வரியில் இதை முடித்துவிட முடியாது. ஏன்னா இவனோட தொடர்பில் இருந்தவங்க சாதாரணமானவர்கள் அல்ல. அமெரிக்க அதிபர்களாக இருந்த பில் கிளின்டன், இப்போது இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப், அது மட்டுமல்ல இளவரசர் ஆண்ட்ரி உட்பட இந்த அதிபர்கள் மட்டுமல்ல, இதை தொடர்ந்து புகழின் உச்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதுல அவங்களுடைய பட்டியல் இருக்காங்க. அறிவுஜீவிகள் இருக்காங்க. அந்த பேர்களை கேட்கும்போது நமக்கு யாரெல்லாம் உயர்வாக நாம பார்த்தோமோ அவங்க பேரெல்லாம் இருக்கிறது நமக்கு அதிர்வு ஏற்படுத்தியது. ஸ்டீபன் ஹாக்கிங் ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்டா பார்த்த இந்த உலகம், அவர் பேர் இதுல அடிபடும் போது நமக்கு ஒரு பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. பில்கேட்ஸ் உலக பணக்காரர், அவருடைய பேரும் இதுல இருக்கிறது. எலான் மாஸ்க் பேர் இருக்கிறது. நோம் சாம்ஸ்கி எவ்வளவு பெரிய ஒரு அறிஞராக நாம் பார்த்து வந்திருக்கிறோம், அவருடைய பேர் இருக்கிறது. இதுல தொடர்ந்து மைக்கேல் ஜாக்சனுடைய இந்த பட்டியல் எடுத்தன்னு வைங்களேன், ஓர புகழ நம்முடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பேர் இதுல இருக்கு. ஆனால் அதை திடமாக மறுக்க வேண்டிய இந்திய அரசாங்கம் அதை மறுக்கல. அதுல இல்ல, ஒரு பாலியல் குற்றவாளி சொல்லலாம் ஏத்துக்கலாமா என்ற அடிப்படையில அவர் இஸ்ரேலுக்கு போவதை இவரிடம் கேட்டது ஒரு மின்னஞ்சல் தொடர்பு இருக்கிறதுங்கிறதை அதை திட்டவட்டமாக மறுக்க வேண்டும். அதனால அவருடைய பெயரையும் இணைத்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. ஏன் இந்த உலக பணக்காரர்கள் இருந்து, அறிவுஜீவிகள் இருந்து, ஒரு வல்லாதிக்க நாட்டுடைய எதேச்சதிகாரம் போக்கை கொண்ட அதிபர்கள் எல்லாம் ஒரு கைக்குள்ள, ஒரு இடைத்தரகர் கைக்குள்ள வச்சிருக்கிறான்னு அது எவ்வளவு பெரிய ஒரு வேதனையான விஷயம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா இது வெறும் பாலியல் தொடர்பான விஷயம் அல்ல. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா ஆயுத வியாபாரம், இதுக்குள்ள பிற நாட்டுடைய வெளியுறவு நடவடிக்கைகள், உலக அரசியல், ஆட்சி யாரிடம் செல்ல வேண்டும் என்ற ஆட்சி தலையீடு, பொருளாதார சூதாட்டம், இதுக்கு பின்னாடி அப்படி இந்த வலை விரிந்து கொண்டே போகிறது. இது இன்னும் என்னென்ன அதிர்வலைகளை ஏற்படுத்துமோ, இன்னும் வெளிவராத தகவல்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ என்று தெரியவில்லை. ஆனால் இதை தொடர்ந்து இன்றைக்கு வலைதளங்களில் வரக்கூடிய செய்திகள்லாம் பார்க்கும்போது எதை நம்புவது, எதை நம்பாமல் விடுவது என்று சொல்ல முடியாத அளவிற்கு எல்லா பேர்களும் வருது. அங்க இது நடக்குது, அங்க நடக்குது, மனித மாமிசத்தை எங்கே ஒன்றிருக்காங்க, குழந்தைகளை இப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்ற அந்த பட்டியலும் அந்த பெயர்களும் நமக்கு நம்பகத்தன்மை எதை எடுத்துக்கொள்வது, எதை தள்ளுவது என்று பிரித்தறிய முடியாத அளவுக்கு செய்தியில் குவிகிறது. தெளிவான ஒரு செய்தி அதுல இருந்து நமக்கு கிடைக்கும் என்று கருதுகிறோம். இது எப்ஸ்டீன் யார் அப்படின்னா, எப்ஸ்டீன் பாம் பீச்ல 14 வயதான ஒரு மகளை சீரழித்ததாக புளோரிடா காவல் நிலையத்துல 2005ஆம் ஆண்டு ஒரு பெற்றோர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போதான் இந்த எப்ஸ்டீன்கிறவர் யார் அப்படிங்கிறத அவனை 2008 தான் கைது பண்றாங்க. 2008 கைது பண்ணாலும் அவன் ஜெயிலெல்லாம் இல்லை. அவன் நினைச்சா வீட்டுக்கு போவான், ஆபீஸ் போயிட்டு வருவான், ஜெயிலுக்கு வந்துடுவான்.
ஜாமீன் இருக்குல்ல, அந்த ஜாமீன் மாதிரி கூட இல்லை, அவன் சுதந்திரமாக இருக்கான். நான் ஜெயிலுக்கு வந்து போய்கிட்டு இருந்தான். கிட்டத்தட்ட 2008 கைது செய்யப்பட்டான். அது ஓராண்டு காலம் அப்படி இருந்தான். அப்ப விடுதலை ஆகிவிட்டான். 2019 ஜூலை 6 மீண்டும் அவன் மீது தொடர்ந்து வரக்கூடிய புகார்களை எடுத்து கைது செய்யப்படுகிறான். அதற்கு பிறகு 2019 ஆகஸ்ட் 10 சிறையிலேயே தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வருகிறது. அவன் இறந்து விட்டான். ஆனால் அது கொலையா தற்கொலையா என்பதில் மர்மம் நீடிக்கிறது. இந்த செய்திகளெல்லாம் வைத்து பார்க்கும்போது அவன் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற செய்திகள் தான் அழுத்தமாக பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது இப்போது அங்கே யார் இருக்கிறான்னு சொல்லியாச்சுன்னா அவனுடைய மனைவி இல்லை, அவன் வச்சிருந்த ஒரு பெண், அதுல அவனுடைய முன்னாள் காதலி அப்படிங்கிறாங்க. கிறிஸ்டின் மேக்ஸ்வெல் அப்படிங்கிற அந்த பெண் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் துணையா இருந்திருக்கான். விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த எப்ஸ்டீன் கோப்புகள்ல இருந்து வெளிவந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் நம்மை பெரிய கவலைக்கும் அச்சத்திற்கும் ஆளாக்கி கொண்டே இருக்கிறது. எப்படி ஒரு இடைத்தரகர் இந்த உலகத்தில் உள்ள பெரும் பணக்காரர்களையும் அறிவிஜிகளையும் கைக்குள்ள எடுத்துக்கொண்டான், என்ன நடக்கிறது என்பதெல்லாம் நாம் சிந்திக்கும் போது ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். இந்த உலகத்தின் போக்கு எதை நோக்கி செல்கிறது, இது ரொம்ப ஆழமாக இந்த எப்ஸ்டீன் கோப்பு நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த குழந்தைகளை கடத்தி சென்று, அதுவும் 13 வயதிலிருந்து 18 வயது சிறுமிகளை எங்க கடத்தி சென்று பாலியல் கொடுமைக்கு சித்திரவதைக்கு ஆளாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் அது நெஞ்சம் பதறுகிறது. இதுல யாரெல்லாம் ஈடுபட்டாங்களோ, அவங்க எந்த நாட்டுடைய அதிபராக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய புத்திஜீவியாக இருக்கட்டும், அவர்கள் கண்டிப்பாக முறையான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். அதுதான் உலகத்திற்கு பாடமாக இருக்கும். ஆனா நடக்குமா? அதிகாரமும் ஆட்சியும் அவர்களுக்கு செல்வமும் குவிந்து கிடக்கிற இடத்துல நாம் எங்கே நீதி எதிர்பார்க்க முடியும்? ஒரு சின்னஞ்சிறு சிறுமிகள் கூட பாதுகாப்பு இல்லாத இந்த உலகத்துல நம்முடைய பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக இந்த உலகம் என்ன செய்து வைத்திருக்கிறது? ரொம்ப கவலையான ஒரு கேள்வி. மது, போதை, ஆபாசம், பாலியல் வெறி, வரம்பு மீறல், அதிகார மமதை, இது எல்லாம் இந்த கொடும்பிடியிலிருந்து இந்த உலகத்தை நாம் எப்படி மீட்டெடுக்க போகிறோம் என்ற கேள்விதான் நம்மை நெஞ்சை அழுத்தி கொண்டே இருக்கிறது. நம்ம ஒழுக்கத்தை பத்தி பேசினா 10ஆம் பசலித்தனம், ஒழுங்கு ஆடை அணியுங்க, கண்ணியமாக இருங்கன்னு சொல்லதான் இது பிற்போக்குத்தனம் என்று பார்க்கக்கூடிய இந்த உலகத்துல இப்படி ஒழுக்க மாண்புகளை சிதைத்து கட்டற்ற சுதந்திரம் மனம்போன போக்கில் வாழ்ந்தால் என்ன நடக்கும், அது என்ன விளைவுகளை சந்திக்கும் என்பதற்கான ஒரு அடையாளமாகத்தான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்களை நாம் பார்க்க வேண்டும். எப்ஸ்டீன் ஃபைல்கள் சொல்லும் செய்தி அதுதான். ஒழுக்க மாண்பில்லாத கட்டற்ற வரைமுறையற்ற சுதந்திரம் எங்கே கொண்டு மக்களை இழுத்துச் செல்லும் என்பதற்குத்தான். அதே போல இறைவன் ஒருவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த இறை அச்சம் இல்லை என்று சொன்னால், இறைவன் திருமுன்னால் ஒரு நாள் நிறுத்தப்பட்டு அவனிடம் கணக்கு காட்ட வேண்டும். நாம் செய்த நன்மைக்கு அங்கே கூலி கிடைக்கும். நாம் செய்கின்ற அந்த சின்னஞ்சிறு தவறுகளுக்கும் இறைவன் திருமுன்னால் நாம் தண்டிக்கப்படுவோம் என்ற அந்த பயமும், இறைவனிடம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு அருள் வளங்களுக்கும் கணக்கு காட்ட வேண்டும் என்ற அந்த கவலையும் இல்லை என்று சொன்னால், உங்களிடம் எவ்வளவு பெரிய அதிகாரம் கொடுக்கப்பட்டாலும், எவ்வளவு பெரிய ஆட்சி கொடுக்கப்பட்டாலும், எவ்வளவு அறிவு இருந்தாலும், எவ்வளவு செல்வம் இருந்தாலும், அது எத்தகைய இழிநிலைக்கும் அவலத்திற்கும் இழுத்துச் செல்லும் என்பதற்கான அழுத்தமான செய்தியைத்தான் எப்ஸ்டீன் கோப்புகள் இந்த உலகத்திற்கு வழங்கி கொண்டிருக்கிறது.